அப்பா காய் சொல்லு. தெரியுதுடி மாலா. அம்மா லக்கி பாப்பா வயித்துல தம்பி பாப்பா. 1800 இயர்ஸ் பழமையான டெம்பிள். சொன்ன வராது ரூம்லயே இருக்கு. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். சோ இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு இன்ப சுற்றுலா போறோம். ஒரு சுற்றுலா பயணம் போறோம் மக்களே. சோ அது என்ன ஏது எல்லாமே வீடியோல இருக்கு. சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழ பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணுங்க. நம்ம சொல்லிட்டு நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழ ஐடி கொடுக்குறோம், மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா எங்களுக்கோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நிறைய பேசாம வீடியோக்குள்ள ஓகே மக்களே, நம் சுற்றுலாவை தொடங்கியாச்சு. வெயில் கொளுத்து தெரியுது மாலா. காமெடி வேற முக்கியமா இருக்கு. எங்க ஆட்டோக்காரன் காணோம். அம்மா போறாங்க, நீ என்ன ஃபீல் பண்ணாம பாய் சொல்லி அனுப்பிச்சு வைக்கிற? வேணாமா அம்மா? சரி அம்மா வேணாம், இன்னொரு வண்டி வருது, நம்ம ஏறி போயிடலாமா? The next day. Hi. அப்பா காய் சொல்லு. பாத்து 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 கூடம்மா பாய் பாய் அம்மா பாய். நீ பாரு அம்மா பாய். அம்மா போயிட்டு வா, வீட்டுக்கு போ. கேப்டன் ராணி கேப்டன் பாத்து தள்ளுடி பொறி உருண்டை. வெயிட்டே தள்ளக்கூடாது. தலைவா தலைவா டான்ஸ் தலைவா. கேப்புக்கு தங்கச்சிக்கு தானம் பண்ணிட்டாரு. கேப்டன் பாரு இந்த பக்கத்துல வந்து நிறுத்த கேப்ப குத்துட்டு அந்த கேப்ப எங்க வாங்குறதுன்னு தெரியாம போச்சுனா கேப்டன் ஆண்டி. ரெடி 1 2 3. ஹலோ கைஸ். ஹலோ சார். குட் மார்னிங் சொல்லு எல்லாரும். குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? 3 இட்லி வேணும். கேப்டன் 3 இட்லி காலங்காத்தாலே கேட்க கூடாது கேப்டன். பொங்கல் சாப்பிட்றீங்களா? பொங்கல் வேணும். சரி சரி பார்த்து அங்க போய் விளையாடம்மா. அழகா இருக்குடி உள்ள. அப்ப மயில் இறகு இருக்கும் இங்கேயே. முருகர் பார்த்தா மாதிரி இப்பயே முருகரை பார்த்தாச்சு. படிச்சேன் பார்த்தேன். முருகர் வந்து மயில் மாதிரி வந்து நமக்கு இது பண்ணுவாங்க, காட்சி அளிப்பாங்க. அதே மாதிரி இதையே சொல்ல தெரியல, அதையே நான் தான் சொல்லி தர்றேன். டேய் என்னடா பண்றீங்க? வேற உட்கார வைக்கிறதுக்கு 2 பேர் ரிசர்ச் வேற. தள்ளி பார்த்து பொறுமையா தள்ளி விடுங்கடா. பொறுமையா ஆட்டுங்கடா. சரி சரி. அப்புறம் தள்ளி விட சொன்னா கீழே தள்ளி விட்டுருவானுங்க. மக்களே, இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்ட்டு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து இருந்தாலும் அப்பா மேல தோகை விரிச்சிருக்கா. மயில் தோகை விரிச்சிருக்கு அங்க இருக்குப்பா. அதுவும் மேல பேர் மேல பேர். மக்களே சூப்பர் சூப்பரா இருக்கு. மார்னிங்கே ஆக்சுவலா அன்எக்ஸ்பெக்டடா நடக்குது எல்லாமே. மயில்லாம் வந்து தெரிஞ்சா ரொம்ப நாள் ஆச்சு. ஆக்சுவலி பீகாக்லாம் நான் பார்த்தேன் பல வருஷம். தெரியல நான் பார்த்தேனா தெரியல. ஸ்மாலா ஒரு 10 இயர்ஸ் இருக்கும்போது தான் நான் பார்த்திருக்கேன். ஆனா இப்போ நேர்லயே வந்திருக்கு மார்னிங். அப்புறம் அங்க ஒரு பீகாக் ஃபுல்லா இப்படி வெச்சு டான்ஸ் அது தோகையை விரிச்சு டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. சூப்பரா இருக்கு. ஓகே மக்களே, சோ இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலா இது ஒரு என்ன சொல்ல ஆன்மீக பயணத்துக்கு வந்தோம். சோ இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா திருச்செந்தூர். இந்த மாதிரி டைம்ல டிராவல் பண்ணக்கூடாதுன்றது கண்டிப்பா நீங்க சொல்லுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்காக ஒரு குறும்படம். ட்ரெயின்ல டிராவல் பண்ணலாம். எங்க போகணும்? திருச்செந்தூர். 2 days கண்டினியூஸ் டிராவல் மாதிரி. ஆமா, திருச்செந்தூர் லாங் பட் புக் பண்ணி ஸ்லீப்பிங். அப்பா நல்ல ஃபேமஸான பிளேஸ் இல்ல? முருகர் கோயில்.
டாக்டர் கிட்ட கேட்டுட்டு தான் நம்ம ஆக்சுவலி வந்திருந்தோம் மக்களே. இது நம்ம வந்து ஜான்வரி டிசம்பரே நம்ம புக் பண்ணிட்டோம். பிஃபோர் பிரெக்னன்சிக்கு முன்னாடியே இந்த விஷயம் எல்லாமே நடந்துச்சு. புக் பண்ணிட்டோம். அப்புறம் நமக்கு ஸ்டொமக்ல பேபி வந்தோடனே சரி போ வேணான்னு டிசைட் பண்ணிட்டோம். போக கூடாது சரி, பட் இருந்தாலும் டாக்டர் கிட்ட ஒப்பீனியன் எல்லாம் கேட்டு போற சான்சஸ் இருந்தா போலாம் அப்படின்னு மாதிரி இருந்தோம். ஃபர்ஸ்ட் ஒப்பீனியன் கேட்டோம், போலாம் சொல்லிட்டாங்க. செகண்ட் ஒப்பீனியன் கேட்டோம், ஆனா கேர்ஃபுல்லா இருக்கணும், ஆனா போயிட்டு வரலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஓகேவா தான் இருக்குன்ட்டாங்க. ஸோ கிளம்பி பவர்ஃபுல்லா ரெடி ஆகி வந்தாச்சு. வாங்க வாங்க அப்படி கூப்பிடுறோம். நம்ம கிளம்பி வந்தாச்சு. ஸோ நம்ம 16 பேர் கொண்ட குழுவோட தான் மாஸ்டர் பிளான் பண்ணி பெரிய ஆளுங்க போட தெரியாது, இவங்க கூட வந்தாதான் ஆச்சு. ஸோ அதனால இவங்க கூட நம்ம வந்துட்டோம். ஸோ அவள் தான் இப்போதான் வந்திருக்கோம் ஆக்சுவலி திருச்செந்தூருக்கு. அப்படியே ஃபுல்லா நம்ம இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா தமிழ்நாடு டூரிசம். அங்கதான் நம்ம வந்து ஃபேவரட் பிளேஸ். எப்போ நம்ம டீமோட வந்தாலும் நாங்க டிசம்பர்ல எல்லாமே முன்னாடியே புக் பண்ணிட்டோம். ப்ரீ பிளான் தான். ஸோ இப்போ வந்தாச்சு. இங்க இதுக்கு மேல என்ன நடக்குது தெரியல. ஃபுல்லா உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன். மார்னிங்கே முருகர் வந்து அங்க ஒரு பீகாக், மக்களின் சுத்தி பீகாக் தான் இருக்கு மக்களே. ஆக்சுவலி திருச்செந்தூருக்கு நாங்க வந்திருக்கோம் 5 இயர்ஸ் முன்னாடியே. நான் ஒரு வாட்டி வந்திருக்கேன். அப்ப இந்த சருக்கு வந்து எனக்கு ஹஸ்பண்டா வரணும்னு நான் வேண்டி இருக்கேன். ஒரு முருகரே உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனா உண்மையா ப்ரே பண்ணேன். அப்ப எங்க பெரியம்மா பெரியப்பா அம்மா அப்பா கூட வந்தேன். அப்ப நான் ப்ரே பண்ணேன் சருக்குக்கும் எனக்கும் மேரேஜ் வரணும்னு சொல்லிட்டு. ஆனா இப்போ நான் சருக்கு கூடயே அதுக்குதான் எனக்கு ஒரே இதுவா இருந்துச்சு, கண்டிப்பா போகணும், டாக்டர் எப்படியாவது போயிட்டு வாங்க அப்படி சொல்லணும். அது ஆசையை நிறைவேற்ற வந்துட்டா. அதுக்கப்புறம் நாங்க நிறைய பிளான் பண்ணோம் திருச்செந்தூருக்கு. ஆனா யாருக்குமே ஒர்க் அவுட் ஆகல, தள்ளி போயிட்டே இருந்தது. ஆனா இந்த வாட்டி எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. எல்லாருமே ஒண்ணா சேர்ந்து வரணும்னு கடவுள் எழுதி இருக்காரு. அதே மாதிரி இப்போ வந்த உடனே ஃபுல் பீகாக்கா இருக்கு. எல்லா இடத்துலயும் முருகர் நின்னுட்டே. ஆக்சுவலி இன்னைக்கு என்னன்னா, இன்னைக்கு வந்து குரு பெயர்ச்சின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அது எங்களுக்கு தெரியாமே 3 months பிஃபோர் என்ன பண்ணிட்டோம், டிக்கெட் பண்ணிட்டோம், எல்லாமே முடிச்சிட்டோம். ஊரே இப்போ கூட்டமா இருக்கு. இப்போ போறப்பதான் தெரியும் கோயில் எந்த மாதிரி கிளம்பில இருக்க போகுதுன்னு. அம்மா பொறுமையா வா அம்மா. ஸ்லீப்பர் கிளாஸ் தான் நம்ம புக் பண்ணி வந்திருந்தோம். நைட்ல கொஞ்சம் அமக்கல பண்ணியிருந்தது லக்கி. அப்புறம் படுத்துச்சு கம்முன்னு மேல அப்பர் கிளாஸ்ல. ஆனா எனக்கு அப்பா வேணும், ஆயா வேணும், செல்லோ வேணும், தாத்தா வேணும். இது பேர் என்ன பாப்பா? சீசாவா? ஜெயஸ்ரீ மேல விளையாடிட்டு இருக்காளே மேல. ஏ அக்கா சொல்லணும் சொன்னேன். உன்னை விட 3 years பெரியவங்க அவங்க. என்னம்மா இங்க பாரு என்ன பீகாக்கா, சூப்பர் பாப்பா. இந்த பாரு கிட்ட போவாத, கடிச்சு வச்சிரும். ஐயோ சரி வாங்க போலாம், ரூம் போலாம் வாங்க. லக்கி அம்மா ஐ லவ் யூ. ஓகே மக்களே, ஃபைனலா நமக்கு வந்து ரூம் கிடைத்து விட்டது. இவ்வளவு நேரம் ரூம் கிடைக்காம சுத்தி இருந்தோம். ஓகே மக்களே, ஃபைனலாக ரூமில் போய் திங்ஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு இப்போ நம்ம வந்து எங்கே போயிட்டு இருக்கோம்னா, ஆக்சுவலி நமக்கு ரூம் வந்து வந்த உடனே கிடைக்கல. அதனால கொஞ்ச நேரம் வெளியே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு சாப்பாடு எல்லாம் குழந்தைங்களுக்கு எல்லாம் ஊட்டி விளையாடிட்டு இருந்தோம். ஆமா, இப்போ நம்ம ரூம்ல திங்ஸ் வச்சுட்டு நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ள போறோம். பாத்திங் போறோம். அந்த கடல் தண்ணியில குளிச்சிட்டு திருச்செந்தூரின் கடலோரத்தில் வரும்ல, அங்க குளிச்சிட்டு அப்புறம் நாளி கிணறுன்னு ஒண்ணு இருக்கும்ல. அது ப்ராசஸ்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. போறப்போ எங்களுக்கு சொல்லுவாங்க, அதை கேட்டு நாங்க திருப்பி உங்களுக்கு அப்டேட் பண்றோம். நம்ம கூட வந்த 16 பேர் மொட்டை அடிக்க, ஆக்சுவலி 16 பேர்ல 5 பேர் மொட்டை அடிக்க போயாச்சு. நம்ம பின்னாடியே போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலா லக்கிக்கு மொட்டை பண்ண கூடாதுல. இப்ப சருக்கு லக்கி யாருமே மொட்டை பண்ண கூடாது. சோ நம்ம மட்டும் இல்லாம மீதி எல்லாருமே மொட்டை பண்றாங்க. ரியல் யானையா? இவ்வளவு நேரம் இங்க தான் ரியல் யானை தான் சொல்லி இருந்ததா இது? யானை போய் சரி அப்புறம் பார்க்கலாம், உள்ள இருக்கோம், உள்ள போய் பார்க்கலாம். திருச்செந்தூர் முருகா திருவடி சரணம். செம்ம கூட்டம். நீ சொல்லவே வேணாம், பார்த்தாலே தெரியும். எங்க புரியல, பீச்ல குளிச்சாரா? எங்க குளிக்கணும்? கீழ போயிட்டு நாளி கிணறு அது தெரியும்டி. ஆனா இந்த பீச்ல குளிச்சாருன்றாங்களே, எனக்கு புரிய மாட்டேங்குது. பீச்ல கண்டுபிடிச்சாங்க. நான் சொல்றேன், பீச்ல முருகரை கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் அவர் வேல் வச்சு குத்தி நாளி கிணற வர வச்சாரு. இது உண்மை மக்களே, உண்மைன்னு ஆரம்பிக்கலாமா? गाइस எல்லாரும் ஒவ்வொருத்தரா போயிட்டு வாங்க. நான் இங்கே நின்னு எல்லாரும் பாத்துறேன். லக்கி லாஸ்ட் அப்பா வச்சுக்கிட்டோம். லக்கியா நம்ம போயிட்டு வந்துடலாம். அப்புறம் லக்கிய வாங்கிட்டு அப்பா அனுப்பிடலாம். ஓகேவா गाइस? 2 பேரும் எங்கேயும் போக கூடாது, எங்க கூட தான் சுத்துறீங்க. வாங்க திருச்செந்தூர் முருகருக்கு.
அதே எஃபெக்ட் உச்சா போகின்றேன். ஒரு உண்டம் போட்டிருப்பாரு மேல ₹1. அது ரொம்ப நாள் முன்னாடி ரொம்ப நாள் முன்னாடி இப்ப ₹5 இருக்கும். ஓகே மக்களே, நம்ம பீச்ல குளியல் போட்டாச்சு. இப்போ நாளிக்கிணறுல குளியல். யாரா அவங்க அமிதாப் மாமா? இவர்தான் இப்ப நம்ம டீமோட கேப்டன் மக்களே. இவர்தான் இப்ப நம்ம மக்களே, இதுதான் வழி மொத்தம் நடத்தி கேப்டன் வந்து வாங்க எதிரி டாண்டியை பார்த்துட்டு இருக்காரு, கொஞ்சம் வாங்க. ஓகே, ஃபைனலி சக்சஸ்ஃபுல்லி வெற்றிகரமா ஒரு 3-4 மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் கடவுளை பார்த்துட்டு வெளியே தலைவரை வந்துட்டோம். பார்த்தாச்சு. 2 டைம்ஸ் பார்த்தோம் மக்களே. ஒரே காத்து வருது. நாங்க இப்படி போயிட்டு இப்படி வந்து சாமியை பார்த்துட்டோம். பட் இப்போ வந்து ஒழுங்கா பேச முடியல, ஏன்னா எதிரில் காத்து அதிகமா இருக்கிறதுனால. நாங்க உங்களுக்கு அப்படிக்கா போயிட்டு எல்லாமே சொல்றோம். விநாயகர் வந்து நடந்து வந்தாராம். அவரோட தோற்றத்தை பார்த்துட்டு வள்ளி பயந்து இந்த குகைக்குள்ள போய் ஓடி போய் ஒளிஞ்சிட்டாங்களாம். அதனாலதான் இந்த வள்ளி குகை. அப்படியா? குகைக்குள்ள போனதுனால அந்த பேர் வந்து. விநாயகருக்கு ஏன் வள்ளி பயந்தாங்க? ஏன் பயந்தாங்க? அவரோட தோற்றத்தை பார்த்து, அவரோட appearance-அ பார்த்து பயந்து ஓடி போய் இடமா. The next day. ஓகே மக்களே, ஸோ ஃபைனலாக நம்ம டெம்பிள் விசிட்லாம் நேத்தே முடிச்சாச்சு. ஆக்சுவலாக நேத்து செம்ம சூப்பர் டேவா இருந்துச்சு. பெரிய போராட்டம் மக்களே. ஆமா. 4-5 மணி நேரம் கழிச்சு கடவுளை பார்த்ததுக்கு அப்புறம் ஆக்சுவலி நேத்து அந்த பீச்ல குளிச்சது மட்டும்தான் சீக்கிரமா நடந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த நாழிக்கிணறுல குளிக்கிறதுக்கு 3 hours ஆச்சு. அதுக்கப்புறம் நாங்க திருப்பி இங்க வந்துட்டு ரூமுக்கு வந்துட்டு குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு திருப்பி போனோம். குளிச்சிட்டு மீன்ஸ் அந்த ரெடிலாம் ஆயிட்டு கோயில் உள்ள போறதுக்கு பீச்ல குளிச்சோம்ல, அதனால திருப்பியும் மண்ணெல்லாம் வாஷ் பண்ணிட்டு வேற ட்ரெஸ் போட்டுட்டு டெம்பிள்குள்ள போயிட்டு அது ஒரு 3-4 hours மேல ஆயிடுச்சு. உள்ள வந்துட்டு போன் அலௌட் கிடையாது. அப்புறம் ட்ரெஸ் போட பாய்ஸ் எல்லாம் ட்ரெஸ் ஷர்ட் போடாம மேலாடை அணியாம வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ உள்ள போயிட்டு வர்றதுக்கே 4 hours ஆயிடுச்சு. ஆனா நாங்க 2 times சாமியை பார்த்தோம். சூப்பரா இருந்துச்சு. இப்படி போறப்போ ஒரு வாட்டியும், அப்புறம் மறுபடியும் இந்த பக்கம் வந்து வெளியே போறப்பையும் ஒரு வாட்டியும் பார்த்தோம். செம்மையா இருந்துச்சு. அவள்தான் மக்களை வீட்டுக்கு வந்துட்டு செம்ம இந்த ரூமுக்கு வந்துட்டு நாங்க அப்படியே டயர்டா இருந்தது மக்களே. ஏன்னா குறைஞ்சது 8-9 மணி நேரம் கிட்ட நாங்க நின்னுட்டே சுத்திட்டு இருந்தோம். அதனால டயர்ட்ல முடியாம போய் படுத்து மட்டை ஆயிட்டோம். ஆக்சுவலா இன்னைக்கு காலையிலயுமே நம்ம வந்துட்டு சாமி பார்க்கலான்னு போனோம். ஆனா நேத்த விட இன்னைக்கு ரொம்ப கூட்டம். ஏர்லி மார்னிங் போனோம், 4 மணிக்கே கிளம்பி போனோம். அதுக்கே அதை விட பெரிய கூட்டமா இருந்ததுனால அப்படியே கூட்டம் பட்டு அது பட்டு இப்ப திருப்பி நம்ம கிளம்பியாச்சு. நேத்து நம்ம இன்னும் எதுவும் வாங்கல. சாமி போட்டோ அதெல்லாம் நேற்று நைட்டு வாங்க பார்த்தோம், ஆனால் முடியல. அதனால் வந்துட்டோம். ஸோ இப்போ போயிட்டு ஃபோட்டோ, அப்புறம் பூஜைக்கு பொருளுங்க அதெல்லாம் வாங்கலாம். இங்கேமா ஒரு நிமிஷம் கோட்டு கழட்டிடலாமா பாப்பா? உங்க அறிவு இருக்கு அடி. ஒரு குழந்தை மண்டை எப்படி ஆக்கி வச்சிருக்கு. பண்ணாத, ஏதாவது ஒழுங்கா வச்சிருக்க. அதையாது எல்லாரும் சாப்பிட்டுட்டு இப்பதான் வராங்க. ஆனா நாங்க காலையிலேயே போய் சாப்பிட்டு வந்தோம். டான் இல்லான்றனால நீ எது வேணா பண்ணலாம்னு நினைக்காத. கழட்டி விட்டோம். கொஞ்ச நேரம் பாத்துக்கமா, ஒண்ணும் முடியலம்மா. அண்ணாங்க வேணும், அயாங்க வேணும், அக்காங்க வேணும். அப்ப இப்ப அங்க போயிடுச்சுன்னா அம்மா வேணும், அப்பா வேணும். நாங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டோம். வந்தோன்னு ஒரே ஃபைட்டு. அண்ணாங்க வேணும். அதனால அவங்க கிட்டே லக்கியை வந்து கொடுத்துட்டு நாங்க இங்க வந்துட்டோம். சாமி ரூம்ல வைக்கிறதுக்கு இது வாங்கிக்கலாம். ஓகே. 6 முருகர் இருக்க மாதிரி நம்ம வீட்டுல இல்ல. 6 படையும் இருக்கிறது. முருகர் வந்து ராஜ அலங்காரம். இது வாங்கிக்கலாம். இது வேணும். இது அழகா இருக்கு பாரு. சின்ன சைஸ்ல வாங்கிக்கோ. இது சும்மா சாமி ரூம்ல வைக்க முடியாது. இது வாங்கலாமா இல்ல இது வாங்கலாமா? இது வாங்க. இதுதான் அழகா இருக்குல்ல. அரிதாவோட gift அரிதாவோட gift தான். பர்த்டே gift. பே பண்ண வராதே, ரூம்லயே இருன்னு. நேத்து நல்லா பவரா தான் இருந்தது. பவரா நேத்து முருகரை பார்க்கும்போது பவரா இருந்தது. சௌரியத்துக்கு பவர். இன்னைக்கு ஊர் சுத்தும் போது பவர் போயிடுச்சு. சரி ஏன் சிவா ரூமுக்காவது போயிடலாம். வேணாம். போட்டோ எடுக்கல. வெயிட். போட்டோ எடுக்கணுமா? பார்த்து திருப்பி ஏன் ரூம்ல போய் உட்காந்து வேணா வரலாமா? கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து.
மேல் பார்வை பார்ப்பண்டா எல்லாம் ஓகேவா இருக்கா எல்லாம் ஓகேவா இருக்கான்னு சொல்லி பாப்பேன். எல்லாரும் பேக் எடுங்க அப்படி சொல்லுவேன். கரெக்டா இருக்கா பாத்துக்கோங்க. சார்ஜர்லாம் எடுத்துக்கோங்க அப்படி சொல்லுவேன். நான் எடுத்துட்டேன். எங்க நாம போறோம்? ஓகே மக்களே, நம்ம இப்ப வந்து கிளம்பியாச்சு. திருச்செந்தூர்ல இருந்து கிளம்பி திருநெல்வேலியில ஒரு கோயில் இருக்கு, அங்க போறோம். சோ அங்க போயிட்டு உங்களை மீட் பண்றோம். கடலோரத்தில் சென்னில் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாங்கம். என்ன பாப்பா வேணும்? ஜூஸ்லாம் வேணாம் பாப்பா. பார்த்து பார்த்து வாய்க்குள்ள குண்டாம் போயிடுது. இது பேர் என்னதுமா? சூப்பர் பாப்பா. மக்களே, நம்ம திருச்செந்தூர்ல இருந்து வந்தாச்சு. கிளம்பி திங்ஸ் எல்லாமே சாமி போட்டோலாம் வாங்கிட்டு அப்புறம் அங்க நமக்கு என்னென்ன தேவையோ எல்லா விஷயத்தையும் கரெக்டா வாங்கிட்டு அங்க வந்து ஒரு வேன் பண்ணி ஒரு வேன் வாங்கி வாங்கி இல்ல புக் பண்ணி அங்க ஆல்ரெடி புக் பண்ணி அங்க இருந்து இப்போ நம்ம திருநெல்வேலிக்கு வந்திருக்கோம். நெல்லையப்பர் அப்படின்னு சொல்லி ஒரு டெம்பிள் மக்களே, அங்கதான் நாங்க வந்து வந்திருக்கோம். வரும்போதே சாப்பிட்டுதான் வந்தோம், பசிக்குது சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இப்போ வந்தாச்சு. ஆனா சூப்பரா இருக்கு, செம்மலகா இருக்கு. என்ட்ரி இப்பதான் எங்களை உள்ளே விட்டாங்க. இந்த என்ட்ரன்ஸ்லயே நின்று நாங்க இதெல்லாம் பார்த்துட்டு பேசுறோம். இங்கே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க உள்ள போய் சுத்திட்டு இந்த டெம்பிளோட கதை எல்லாம் தெரிஞ்சு அவங்க கிட்ட சொல்றோம். என்னம்மா குழந்தை? லக்கி. என்னம்மா குழந்தை? என்னம்மா ஜாலியா? யாருமா இவங்க? யாருமா அவங்க? யாருமா? அவன் பேர் என்ன? அண்ணா பேர் என்ன? இவ்வளவு பெரிய அண்ணா இருக்கானா உனக்கு? லக்கி பேபி இந்த 16 பேர் கொண்ட கும்பல தான் ஜாலி மக்களே. லக்கி மட்டும் தெரிஞ்சுன்னு அவங்களுக்கு 2 அண்ணா ஒரு சிஸ்டர் இருக்காங்க இந்த கூட்டத்துல. அதனால அவங்க ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க. 2 அண்ணா, 2 அக்கா இருக்காங்க. ஆமா, 2 அண்ணா, 2 அக்கா, ஒரு 2 சித்திங்க, 2 பெரியமான். ஒரு பெரிய லிஸ்ட் பெரியமா பெருசா போயிட்டே இருக்கும். அதனால சுத்திட்டு இருக்கு அவங்க. லக்கி தனியா போக கூடாது. பெரியமா கூட போ, தனியா போவாத. பெரியமா கை புடிச்சுக்கோ, ஆயா கை புடிச்சுக்கோ, தனியா போவாத. இந்த பில்லர்ஸ்லாம் மக்களே ஐயோ தெரியல, ஏதோ ஒரே கல்ல கட்டினாங்களாம். ஒரே கல்ல கட்டினாங்களாம், ஞாபகம் வந்துச்சு. ஆமா, ஒரே கல்ல மக்களே. நான் படிச்சேன் இப்பதான். இது வந்து 1800 இயர்ஸ் பழமையான டெம்பிள். இந்த பில்லர்ஸ்லாம் வந்து 48 பில்லர்ஸ் வந்து ஒரே கல்ல. இப்போ வந்து ஹிஸ்டாரிக்கல் டூரிஸ்ட் ஐட்டம். அண்ணா இது 48 தூணும் ஒரே கல்லுல பண்ணதா? அது அங்க அப்படியா? மக்களே சாரி, இப்ப சொன்னதை மறந்துருங்க. வேற எங்கேயாவது இருக்கும். நான் தான் படிச்சேன். எந்த மக்களுக்கு பதிவு பண்ணணும். மக்களே இங்க ஒரு கருப்பு கலர் கொக்கை நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம். கொக்கு தான் அது. பாரு, அது வாயிலாம் அது ஒத்த கால நிக்குது பாரு. ஒத்த கால நின்னா கொக்கு இல்ல, அடிபட்டு. அது என்னன்னு தெரியல, ஆனா ஏதோ ஒரு பறவை. அப்ப என்ன பேர்டு அது இப்படி நிக்குது? சோழ பர்சன் காக்கா. ஆனா இல்ல டெய்ல் வேற. ஒருவேளை காக்கா தானோ? ஆமா, சாப்பாடு போடாம அது அப்படி ஆயிடுச்சு. லக்கி பாப்பா வயித்துல தம்பி பாப்பா. இதுலயும் அதுலயும் தட்டி கேளுங்க, கேக்கும். தட்னா சவுண்ட் வருமா? பண்ணுங்க, காது வச்சு கேக்குங்க. இத பாருங்க. பண்ணுங்க. ஆமா, கேக்குதா? இதுல காது. எனக்கு சொல்லுங்க, என்னது சொல்லுங்க. गाइस, ஒவ்வொருத்தலயும் ஒவ்வொரு மாதிரி சவுண்ட் வரும். லக்கிங்க இது இங்க ரெண்டு இருக்கு. அது காது வச்சு தட்டினதா? லக்கி, நீ எங்க போய் என்ன பண்ற? இந்த மைல்டா ஒவ்வொரு இடத்துல மக்களே இது வந்து ஒரு தூண். எல்லா தூண்லயும் ஒரே மாதிரி சவுண்ட் கேட்காது. நீங்க காது கிட்ட வச்சு இப்படி இப்படி தட்டினீங்கன்னா ஒவ்வொரு தூண்லயும் வேற ஒரு சவுண்ட் கேட்கும். முடிஞ்ச அளவுக்கு ஆட்டம் ஆடியாச்சு. நெத்தில பெயிண்ட் டெஸ்ட் வந்திருக்கா மக்களே. நடிக்கிறா, இது நடிப்பு. 0% விட கம்மியான சார்ஜர். டைரக்டா ட்ரெயின் முட்டி நவுந்து போய் கிடக்கு. எல்லாம் முடிஞ்சிச்சு மக்களே. இப்போ நம்ம கிளம்பி ட்ரெயின் ஏறதுக்கு போயிட்டு இருக்கோம். எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிச்சு. நம்ம கடைசியா இப்போ வெளியே போய் வண்டியில ஏறோம். அதுக்கப்புறம் அங்க இருந்து போய் ரயில்வே ஸ்டேஷன்.